வணக்கம், வெல்கம் டு பரிபூர்ணாஸ் குக் புக். நான் உங்கள் அன்னமாச்சி பேசுகிறேன். இப்போ செட்டிநாடு சமையலில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம், அதை சுமாராக 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 15 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம் நறுக்கியது நைஸாக நறுக்கியது 150 கிராம், கருவேப்பிலை 2 கொத்து நைஸாக நறுக்கிக்கணும். வாழைப்பூவை நரம்பெடுத்து 2 நறுக்கி வச்சுக்கணும். எடுத்து வச்ச சோம்பு, உப்பு, மிளகா 3ஐயும் பெருன்னு அரைச்சிக்கணும். ஊற வச்ச பருப்பை கொஞ்சம் பெருன்னு அரைச்சிக்கணும். அரைச்ச பருப்பை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கணும். நறுக்கி வச்ச வாழைப்பூவை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1-2 அரைக்கணும். அரைச்சி வச்ச அந்த பருப்போட இந்த வாழைப்பூவை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் அந்த பருப்போட போடணும். அரைச்சி வச்ச மசாலா பொடியை அதோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நைஸாக நறுக்குன சின்ன வெங்காயத்தை பெசரி விட்டு போடணும். கடைசியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலையை சேர்க்கணும். இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு அழுத்திக்கணும். அழுத்துனா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். தட்டுன வடையை காஞ்ச எண்ணெயில் ஒன்றா ஒட்டாமல் போடணும். ஒரு பக்கம் வெந்த உடனே அதை திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். 2 பக்கமும் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதை நல்லா எண்ணெயை வடித்து அதை ஒரு தட்டில் வைக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் வெளியில் மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். சுட சுட வாழைப்பூ வடை ரெடி. இது ஒரு ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சமையல் நம்ம சேனல்ல வரப்போகுது.